நான் சந்தனா குமாரிதான். நான் இந்த முறை 25 பேட்ச்ல ஏஎல் எக்ஸாம் எழுதி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் அதோட ஐலாண்ட் நம்பர் வந்து 81. இப்படி நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாட்டிக்கு ஒன்று செய்யலாம் யாராக இருந்தாலும். அடுத்தது டீச்சர்ஸ், அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது எனக்கு. அப்போ ஏஎல் படிப்புன்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த இதில் எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதோட கைட் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாரும் இருந்தது வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது. அதோட எங்கள் சிஸ்டர்ஸ் கூட இருக்கணும், அவைய கூட இப்போ தான் படித்து முடிச்சது. அப்போ அதனால அவையிட்ட எனக்கு கைடன்ஸ் கிடைச்சிது. அதோட படிக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும் இல்லை, விரும்பி படித்தா காணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு மனசை வருத்தி விளங்காமல் படிக்கணும். முதல்ல இது பாடங்களை விளங்கிட்டு படித்தா வந்து என்னவா இருந்தாலும் ஈஸியாக செய்யலாம். அதுதான் நான் ஃபர்ஸ்ட்டாக யார் கேட்டாலுமே எனக்கு இது வரைக்கும் கேட்ட பிள்ளைகிட்டையும் அதுவும் சொல்லலாம். முதல்ல பாடத்தை விளங்கிட்டு பிறகு வந்து செய்யறன்றது வந்து ஒரு ஈஸியான முறை. ஏனென்றா பாடங்களை விளங்காமல் படிக்கிறன்றது வந்து கொஞ்ச நாள் மறந்துடும். என்ன பாடம் இருந்தாலும் சரி, நான் பயோஸ்ட்ரீம் எடுத்தனால பயோஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதில் ஃபிசிக்ஸ் அதெல்லாம் டேர்ம்ஸ் எல்லாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்கணும். கெமிஸ்ட்ரி அதுவும் அதே மாதிரி தான். பயாலஜி வந்து கைட் பண்ணுறதுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல டீச்சரும், அதுக்கு நீங்கள் இது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைமும் இருக்கணும். அதுக்கு மினக்கிடக்கூடிய இது வந்து எனக்கு என்னோட சேர்ந்து மினக்கிடக்கூடிய மாதிரி எனக்கு டீச்சர்ஸ் கிடைச்சிருந்தவை எல்லா பாடத்துக்கும். அப்போ அதனால நான் சரியான பிளஸ்ட்ன்னு நினைக்கிறேன். அதோட என்னவா இருந்தாலும் டீச்சர்ஸ்ட்டு நாங்கள் கைடன்ஸ் எடுக்கிறது உண்மையான நல்லம். அப்போ அவ்வளோதான் சொல்லலாம். இனிமேல் நீங்கள் படிக்கிறது வந்து விளங்கி படிங்க, அது மட்டும்தான் சக்ஸஸுக்கு இதுன்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ. ஓகே, இப்போ ஏஎல் முடிச்சோன்னே அடுத்த கட்டம் யூனிவர்சிட்டி போகிறது. யூனிவர்சிட்டி போய் நல்லா படித்து அங்கேயும் இதே மாதிரியே எஃபர்ட் போட்டு படிப்பேன். படிச்சுட்டு அங்கே ட்ராப் அவுட் ஆன பிறகு இந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை டாக்டரிங் தான் மோஸ்ட்லி. அப்போ அதனால நல்லா படித்து நல்லா இது வந்து இது வேற பேஷன்ஸுக்கு நல்லா இருக்கும். நான் நர்மிரா அற்புதராஜா, மாவட்ட ரீதியில் வவுனியால முதலாவதாக வந்திருக்கேன். இந்த ரிசல்ட் 3A, கணித பாடத்தில் 3A எடுத்தேன் நான். எனக்கு அயராது உழைத்த ஆசிரியர்களுக்கும் இந்த பாடசாலைக்கும் இந்த பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும் இந்த பாடசாலை சமூகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது சக மாணவர்களுக்கும் எனக்கு உதவி செய்தவர் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல கஷ்டங்களுக்கு மத்தியிலும் எங்களுக்கு ஆய்வுக்கூட வசதியையும் நூலக வசதியையும் ஏற்படுத்தி தந்ததுனால நாங்கள் வழியாக படித்தனாங்க. அது மாதிரி எங்களுக்கு அடுத்து இருக்கிற பேட்சில் படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த வசதிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிக் கொள்கிறேன். இந்த பாடசாலையை மேலும் சிறப்பாக்குவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு கேட்கிறேன். எனக்கு வருங்காலத்தில் என்ஜினியராக வர விருப்பம். இந்த சமுதாயத்துக்கு நான் ஒரு நல்ல சகபாடியாக இருந்து கொள்வேன். விடைபெறுகின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.